இந்த தேர்தலை பற்றி சொல்லிட்டே இருக்கிறீங்களே, ம். கேள்வியில ஒரே வார்த்தை பார்லிமெண்ட்ல இதே ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாரு மோடி. என்ன போட்டு ஜெயிச்சாரு? இதே ஓட்டுகள் முதல்ல இந்த 62 லட்சம் நீக்கிறது இதெல்லாம் முதல்ல பார்க்காம நாங்கெல்லாம் போட்டுதானே ஜெயிச்சாரு. ம். இப்ப திடீர்னு இந்த 62 லட்சத்தை காணாமன்னு சொல்றாரு. ம். இப்ப தேர்தலில் செல்லாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே சுப்ரீம் கோர்ட்டு. வணக்கம். ஒரு சிறிய விவசாயி இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டு டெமோக்ரஸியை பற்றி எந்த அளவில் புரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சிறிய ஆடியோ கிளிப்பை நீங்கள் கேட்டீர்கள். இதற்கான முழு ஆடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு போட்டு காட்டப் போகிறேன். நேற்று எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோனிற்கு ஒரு ஃபோன் வருகிறது. நான் வேறொரு வேலையாக இருக்கும்போது, ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் இருக்கும்போது இந்த ஃபோன் கால் நான் அரை மனதில் அந்த ஃபோனை எடுத்தேன். அங்கேருந்து ஒரு வாய்ஸ், கொடைக்கானல் பண்ணைக்காட்டிலிருந்து நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. திடீர் என்று இந்த நாட்டு அரசாங்கம் 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை நீக்கிவிட்டதாக கூறுகிறார்கள். அப்போ எப்படியா போன வருட்டி மோடி அவர்கள் நாங்கள் ஓட்டு போட்டோம், அமித்ஷாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், ராகுல் காந்திக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்களோட ஓட்டை வச்சு தானே இவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஜெயிச்சார்கள். அப்போ எப்படி இப்போ புதிதாக அந்த ஓட்டை செல்லாதுன்னு சொல்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்கள் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். த ரூஸ்டர் நியூஸ் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கக்கூடிய வீடியோக்களில் ஏராளமான நபர்கள் நீங்கள் கமெண்ட் வழியாக, மற்ற வழியாக எங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகிறீர்கள். ஆனால் இன்னைக்கு நாங்கள் படக்கூடிய சந்தோஷம், இதை விட மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு என்றைக்குமே கிடைத்ததில்லை. காரணம், ஒரு கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய நபர் கூட எங்களுடைய வீடியோக்களை பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார். This is what the achievement of a media. This is what the achievement of the Rooster News. அந்த அரை மனதில் நான் எடுத்தேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஒரு இடத்துல, சார் நீங்கள் சொல்கிறத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் எழுதிருங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அப்படியே டைப் பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த வார்த்தை அவர் கூறியது, நீங்களே அந்த வீடியோவை கேட்க போகிறீர்கள், முழுமையாக கேட்க போகிறீர்கள். அவர் கூறிய அந்த வார்த்தை, ஐயா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, மலை கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம், 5000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமத்திலிருந்து நடந்தே நாங்கள் கீழே வந்து ஓட்டு போட்டு மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தியை அவர்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வைத்திருக்கிறோம். எங்களோட கிராமத்திற்கு சரியான ரோடு வசதிகள் கூட கிடையாது. குதிரையில் தான் அந்த EVM மிஷின் எல்லாம் வரும். ஏதோ ஒரு இடத்துல அந்த கேம்பை போடுவார்கள், அங்கே போய் நாங்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கோம். இந்த எழுதுறதெல்லாம் எனக்கு தெரியாது, இது அப்படியே பதிவிட்டு விடுங்க. அவர் அந்த வார்த்தையை பேசும்போது அப்படியே ஸ்தம்பித்து விட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஓரம் கட்டிட்டு அவர் பேசுகிறது மட்டும்தான் கேட்டேன்னா, நான் இன்டரப்ட் பண்ண முடியலை. ஏன்னா அவருடைய நம்பர்ஸ் தவறாக இருக்கலாம், அவருடைய மற்ற விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. ஒரு நடக்கக்கூடிய தவறு, SIR வழியாக 65 லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் நீக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். குஜராத்தில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இதுவரை நடந்த SIR வழியாக கிட்டத்தட்ட 6,50,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய SIR இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம்
நேரடியாக கிட்டத்தட்ட 10 கோடி வாக்காளர்கள் 100 கோடி வாக்காளர்கள் இருந்து 10 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியே வருகிறது. இதை பற்றி ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி கேட்ட கேள்விதான் அப்படியே நடுமண்டையில் இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கு எதிராக, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது. அந்த சதியை எவ்வளவு தைரியமாக அவர் தட்டி கேட்கிறார் என்று நீங்க கேளுங்கள். ஹலோ, நான் கொடைக்கானல் பண்ணைக்காடு. சொல்லுங்க. அதாவது இந்த தேர்தலை பற்றி சொல்லிட்டே இருக்கிறீங்களே, கேள்வியில ஒரே வார்த்தை, பார்லிமெண்ட்ல இதே ஓட்டுக்கு போட்டு தான் ஜெயிச்சாரு மோடி. என்ன போட்டு ஜெயிச்சாரு? இதே ஓட்டுகள் முதல்ல இந்த 62 லட்சம் நீக்கிறது இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்காம நாங்கெல்லாம் போட்டுதானே ஜெயிச்சாரு. இப்ப திடீர்னு இந்த 62 லட்சத்தை காணாமன்னு சொல்றாரு. இப்ப தேர்தலில் செல்லாது சொல்ல வேண்டியதுதானே சுப்ரீம் கோர்ட்டு. என்னங்கய்யா, என் பேரு ராஜகுமாரசாமி, கொடைக்கானல் தாலுகா பண்ணக்காடு கிராமம். அப்படியே அந்த கமெண்ட்ல எழுதிருங்க ஐயா. இதுல எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, நாங்க விவசாயிங்க, ஒண்ணுமே தெரியாது. எங்க மலை கிராமங்கள்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம். இதெல்லாம் மலை கிராமங்கள்ல நடந்து வந்து ஓட்டு போட்டவங்க வெள்ளைகளுக்கெல்லாம் குதிரையில வரும் ஓட்டு அந்த பெட்டிகள்லாம். நாங்கெல்லாம் எப்படிங்க மெசேஜ் அனுப்ப சொல்றீங்கய்யா? சரி சரி சொல்லுங்க. ராஜகுமாரசாமி, பண்ணைக்காடு, கொடைக்கானல் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு. சரிங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அது மோடி ஜெயிச்ச இந்த ஓட்டுக்கு கூட போட்டுதானே மோடி ஜெயிச்சாரு, அம்சா ஜெயிச்சாரு, ராகுல் ஜெயிச்சாரு. இப்ப திடீர்னு 65 லட்சத்தை காணோம்னா அப்படியே 65 லட்சமும் அவருக்கு போட்டது செல்லாதுன்னு சொல்ல வேண்டியது தானே சுப்ரீம் கோர்ட்டு. அதான் ஐயா எங்க கேள்வி. சரியா சரியா, தேங்க்யூ. கேள்வி இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒட்டுமொத்தத்துக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஞானேஷ்குமார் மகனுக்கு IAS, மருமகனுக்கு IAS, மகனுக்கு 5000 ரூபாய் அது கொடுத்துடுறாங்க ஐயா. அவனை ஒரே தூக்கிட வேண்டிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு மேல இவன் அம்சாவா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி படிச்சு எவ்வளவு படிச்சு சட்டங்களை படிச்சு 3 வரிசையில சீஃப் வந்தவன ஒரு ஆளு தூக்கி எழுதிட்டு அம்சா உட்கார வைக்கிறாரு. ரெண்டோட்டு அவருக்கு ராகுல் காந்திக்கு ஒரு ஓட்டும். இதெல்லாம் நியாயமாங்க? எங்கேயாவது கடவுளுக்கே ஏற்றுவாங்க ஐயா, மேல இருக்கிற எப்படி பார்ப்பாங்க ஐயா? சரியா சரியா, இதை நான் சேர்த்துறோம். பதிவு செஞ்சுட்டு எங்களுக்கு செய்யுங்கய்யா. இப்ப கொடைக்கானல் கேட்கிறாரு, கொடைக்கானல் மலையான் 5000 மடிக்கு மேல இருக்கும், கடல் மட்டத்துக்கு மேல 5000 இதுல இருக்கும். சரியா, நான் இதை போட்டு விடுறேன். தேங்க்யூ. சரிங்கய்யா. இந்த வீடியோ இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரம் பறிக்கப்படும் போது எப்படி மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இந்த வீடியோவை பகிருங்கள். ராஜகுமார சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சேனல் வழியாக நாங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை இதுதான். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.